18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்றது முழுவதுமாக கேட்டுட்டினா நாளைக்கு நிச்சயமாக உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும் என ஏன் சொல்லுகிறேன் எனக்கு புரிய வேண்டுமா? புண்ணியம் செய்து பல நன்மைகளை செய்து நல்ல காரியங்களையும் செய்த என் பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகுது. ஒரு போலியான உறவை உண்மையாக நேசிச்சு நீயே உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இப்போது கவலையிலும் வருத்தத்திலும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இனிமே அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீ தனிமையில் கூட இருந்து விடலாம் என் செல்வமே. இப்போதைக்கு உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்போ நானே உன்னை தேடி வந்துட்டேன். இன்பத்திலோ துன்பத்திலோ உனக்கு மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு துணை இல்லாத அளவுக்கு நீ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட. உண்மையான அன்பையும் பாசத்தையும் தேடி எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையில உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தர்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கை என்பது சற்று கஷ்டமான விஷயம்தான். அதுல நிறைய பேர் தோத்து போறதுக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கும் காரணமே அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து அதை போல தன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைச்சதுதான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளு. இங்க உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கேள்வித்தாளை நான் கொடுத்திருக்கேன். எல்லாரும் அவரவர்களுக்கு கொடுத்த கேள்வித்தாளுக்கு பதில் எழுதுவது போல அவரவர் வாழ்க்கையை தான் வாழணும். அதை விட்டுட்டு அடுத்தவ எழுதுற பதிலை பார்த்து தான் வாழ்க்கையில பதில் எழுதணும்னு நினைச்சானா அடுத்தவங்க வாழ்க்கையை போல உன் வாழ்க்கை அமையவில்லைங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இங்கு ஒவ்வொரு மனிதரும் பிறப்பெடுத்ததும் ஒவ்வொரு காரணத்துக்காக. ஒவ்வொருவரும் அவரவர் கர்ம வினைப்படி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் வீட்டுல அது வாங்கியிருக்கான், அடுத்தவன் அதை செய்யறான், அதனால நானும் அதை செய்யறேன்னு நீ போனினா உன் வாழ்க்கைக்கான காரணம் மாறும். நீ கஷ்டப்படுவதும் தேவையில்லாமல் வந்து சேரும் என் செல்லமே. அதனால்தான் எப்போதும் அடுத்தவர்கள் வாழ்க்கை உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காம அவங்க வீட்டுல இது நடக்குது இவங்க வீட்டுல அது நடக்குதுன்னு யோசிக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதமாக வாழ பழகு. உன் மேல கோபப்படுறாங்கன்னா அவங்க கிட்ட உரிமையோட நீ போய் மன்னிப்பு கூட கேட்கலாம். ஆனால் உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட காரணம் கூட கேட்காமல் நீ விலகிச் செல்வதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா உன்கிட்ட வெறுப்பா பேசுறவங்களும் பழகிறவங்களும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன் மீது குறைகளை மட்டும்தான் சொல்வார்களே தவிர உன்னிடம் இருக்கக்கூடிய நிறைகளை ஒருபோதும் அவங்க கண் திறந்து பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் உன்னை அலட்சியம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகிப்போன்னு சொல்றேன். நீ அவர்களை மீண்டும் மீண்டும் தேடி போனினா நிச்சயமாக நீ அவமானப்படக்கூடும் என் செல்லமே. ஒரு சிலர் உனக்கு கஷ்டங்களையோ காயங்களையோ கொடுத்துட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அத்தனை வேதனையை மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்றன்றது எனக்கு தெரியும். ஆனா சும்மா மனசுல அவ்வளவு கவலைகளை வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கதான் முடியுமே தவிர மனசளவுல நிம்மதியாக வாழ முடியாது என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு பிடிக்காதவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அல்லது உன்னை பிடிக்காதவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அவர்களை பார்ப்பதையே தவிர்த்து விட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராக நான் சொல்றேன். எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவங்களை பிரிந்து போவது என்பதுதான் நிச்சயமான உண்மையான ஒன்று. அப்படி இருக்கும்போது நீ நேசிக்கிற எல்லாருமே உன் மேல உண்மையான நேசத்தோடும் பாசத்தோடும் இருக்கணும்னு யோசிக்காதே. எல்லா உறவுகளும் பிரிந்து போகக்கூடியதுதான். இந்த உலகத்துல நினைவுகளின் மொழியும் பிரியும் போது வரக்கூடிய வழியும் எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. சோகமோ மகிழ்ச்சியோ உன்னுடைய பலமோ பலவீனமோ எதை பத்தியும் யாரிடமும் உளறி வைக்காதே என் செல்லமே. ஏன்னா நீ சந்தோஷத்துல இருக்கும்போதோ அல்லது சோகத்துல இருக்கும்போதோ உன் வாழ்க்கையின் ரகசியத்தை அடுத்தவங்க கிட்ட உளறி வச்சிருவ. ஆனா அதை கூட அவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக வஞ்சகமா யோசிச்சு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளதான் நினைப்பாங்களே தவிர அதனால்தான் தேவையில்லாமல் உன்னுடைய பலத்தையோ பலவீனத்தையோ ரகசியத்தையோ சொல்லாதன்னு நான் சொல்றேன். தேவையில்லாம உன்னுடைய நிலைமையை யார் விமர்சித்தாலும் நீ அவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் வாழ்க்கை இன்னும் முடியல, நான் வாழ வேண்டிய நாட்கள் நிறைய இருக்குன்னு சொல்ல பழகு. தனிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமானதுதான். அதை நீயாகவே தனிமையில இருந்தீனா உனக்கு பெருசா அது துன்பத்தை தராது. தனிமை என்பது உனக்கு இனிமையானதாக இருக்கும். அதே நேரத்துல அடுத்தவங்க எல்லாரும் சேர்த்து உன்னை ஒதுக்கி வச்சு உனக்கு தனிமையை கொடுத்தாங்கன்னா அது மிகவும் நரக வேதனையாக அல்லவா இருக்கும். அப்படி அடுத்தவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதற்கு முன்பாகவே நீயாகவே தனிமையை தேர்ந்தெடுத்து கொள்ள பழகு. தனிமை என்பது மிகவும் பல அற்புதமான சிந்தனைகளை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம்தான். அது கஷ்டம் நரகம்னு ஒருபோதும் யோசிக்காதே. எப்போது உன் வார்த்தைகள் மௌனமாக மாறுகிறதோ அப்போதே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அடுத்தவர் வாழ்விலும் அடுத்தவர் விஷயத்திலும் தலையிடாமல் உனக்கான வேலைகளையும் உனக்கான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு.
எப்போதுமே குழப்பத்திலேயே இருக்கோமே நினைச்சு வருத்தப்படாத. நீ கலங்கி நின்ற நேரமும் குழம்பிய மனசும் நிச்சயமாக உனக்கு தெரியதான் போகுது. உன் வாழ்க்கையில உன் அப்பன் கருப்பசாமி எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி முடிக்கதான் போறேன்.